வணக்கம் தமிழ் சொந்தங்களே, விவசாயத்திற்கான இலவச பயிற்சி வகுப்பு மற்றும் விவசாயம் சம்மந்தப்பட்ட தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நாட்டில் எத்தனையோ வகையான கோழி இனங்கள் இருக்குங்க. குறிப்பாக நமக்கு எல்லாத்துக்குமே தெரிந்தது நாட்டுக்கோழி இனங்கள், அதுக்கப்புறம் பாய்லர் கோழி இனங்கள், லேயர் கோழி, இந்த மூணையும் தெரியுங்க. ஆனால் இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா அழகு கோழிகள் இருக்குது, வீரிய ரக நாட்டுக்கோழிகள் இருக்குது, அதுக்கப்புறம் கலப்பின கோழிகள்னு இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரி இருக்குங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா கலப்பின கோழிகளை பற்றி தான். அது என்னப்போ கலப்பின கோழிகள்னு கேட்டிங்கன்னா, இயற்கையாக ரெண்டு வெவ்வேறு இனங்கள் சேர்றது ஒன்றுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசாங்கத்தாலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில இனங்களை சேர்த்து அதில் இருந்து பெஸ்ட் பிரீட்ஸை உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்குனதுறாங்க இந்த கரி நீட்பக்குங்கிற இனம். இது பார்த்தீங்கன்னா நம்ம அசில் கிராஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது அசிலில் இருந்து தாங்க உருவாக்கியிருக்காங்க. இது எங்கே உருவாக்குனாங்கன்னு கேட்டிங்கன்னா, மத்திய பறவை ஆராய்ச்சி நிறுவனத்தால் தாங்க இந்த இனமானது உருவாக்கப்பட்டிருக்கு. நிறைய சிறப்புகள் இருக்குங்க. கிட்டத்தட்ட இரட்டை தேவைக்கு பயன்படுத்தக்கூடிய இனங்கள் தான். சரி, இந்த இனங்கள்லாம் எங்கே வளர்க்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆந்திரா பகுதிகளில் இருந்து ராஜஸ்தான் பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் இந்த இனங்கள் பெரிய லெவலில் வளர்த்துட்டு வராங்க. பெரிய லெவலில் நன்மை தரக்கூடிய இனமாகவும் அங்கே கருதப்படுது. இந்த இனங்களானது ரெண்டு இனத்தோட கிராஸ்ல தாங்க உருவாகியிருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா அசில் சண்டை கோழின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம தமிழகம் மற்றும் ஆந்திரா பகுதிகளில் பெரும்பாலான பகுதிகளில் இந்த இனங்கள் இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காரி ரெட், அதாவது அந்த மத்திய பறவை ஆராய்ச்சி நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு சிவப்பு இனத்தையோ இதையோ கிராஸ் பண்ணி தாங்க, இந்த அசிலையோ கிராஸ் பண்ணி தாங்க உருவாக்கியிருக்காங்க இந்த இனமும். இந்த அசில் கிராஸோட படம் இங்கே இருக்கு பாருங்க. இதோட கழுத்து பகுதி ரொம்ப நீண்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட கால் பகுதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் அந்த அசிலுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை கோழின்னு. அதுக்கு இருக்கக்கூடிய அத்தனை வகையான அம்சங்களும் இந்த கோழி இனங்களுக்கு, அதாவது இந்த அசில் கிராஸ்க்கும் இருக்குங்க. ஆனால் அதை விட பார்த்தீங்கன்னா முட்டை அதிக லெவலில் இடக்கூடிய தன்மை கொண்டது. அப்படி எவ்வளோ இப்போ முட்டையிடும்னு கேட்டிங்கன்னா, முட்டையிட ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 176லேருந்து 185 நாளுக்குள்ளே தன்னோட முதல் முட்டையிடுவாங்க. வருஷத்துக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா 150லேருந்து 200 முட்டைகள் வரைக்கும் இடக்கூடிய தன்மை கொண்டது. அசில் பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு ஒருபோதும் முட்டையிடாதுங்க. ஆனால் இந்த இனங்கள் அந்த லெவலுக்கு முட்டையிடும். சரி, இப்போ அசிலெல்லாம் பார்த்தீங்கன்னா புறக்கடை கோழி வளர்ப்பு முறையில் வளர்க்க முடியும். அப்போ இந்த இனங்கள் அப்படி வளர்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வளர்க்க முடியுங்க. அதுக்காக மட்டும் தாங்க இந்த இனங்களை உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட முட்டைகளும் பார்த்தீங்கன்னா பழுப்பு நிறமாக தான் இருக்கும், நம்ம சாதாரண நாட்டுக்கோழி முட்டைகள் போல். ஆனால் வெயிட் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி முட்டைகளோட கொஞ்சம் கூட இருக்குங்க. 50 கிராம் வரைக்கும் வெயிட் வரும். இது பார்த்தீங்கன்னா இரட்டை தேவைன்னு சொல்லிட்டு, அப்போ முட்டைக்காக மட்டும் இல்லாமல் இறைச்சிக்காக வளர்க்குறாங்கன்னு நீங்களே புரிஞ்சிருப்பீங்க. அப்போ இறைச்சினா எவ்வளவு தரோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 20வது வாரத்திலேயே சேவல் பார்த்தீங்கன்னா 1.8 கிலோவோ, பெட்டை பார்த்தீங்கன்னா 1.3 கிலோவோ பார்த்தீங்கன்னா வெயிட் எட்டிடுவாங்க. அந்த நேரத்திலே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விற்பனையும் செய்கிறாங்க. இப்படி இந்த இனங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்குங்க. ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இனங்கள் பற்றி நிறைய நபர்களுக்கு பெரிய லெவலில் தெரியறது கிடையாதுங்க. அதனால தான் ஒரு அவேர்னஸ்க்காக இந்த வீடியோ நான் பதிவு போடுறேன்.